இந்த பையனோட அம்மா அப்பாக்கு கல்யாணம் ஆனன்றதுனால கோவில்ல சாமிலாம் கும்பிட்டு மாலையை மாத்திக்கிறாங்க. அதை பார்த்து இந்த பையனும் இந்த பையனோட தாத்தா பாட்டியும் ரொம்பவும் சந்தோஷப்படுறாங்க. கொஞ்ச நேரத்துல இவங்க தாத்தா பாட்டி இவங்க அம்மாவும் குளத்துல கை கழுவலான்னு போகும்போது இவங்களோட மாமியார் தவறி குளத்துல விழுந்துடுறாங்க. அதை பார்த்து இந்த பொண்ணுமே காப்பாத்தலான்னு போறா. ஆனா அவங்க பயத்துல கையை பிடிச்சி வலிச்சிடறாங்க. இவங்களுக்கு அந்த சத்தம் கேட்காமலே போகுது. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வந்து பாக்குறாங்க. பார்த்தா அவங்க 2 பேருமே இறந்து போறாங்க. இப்ப எல்லா சடங்கையும் முடிச்சு 2 நாள்லயே அந்த குழந்தை தனியா இருக்கான். அவனுக்காகவாச்சும் நீ இன்னொரு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணோட போட்டோ காமிக்கிறாங்க. இவரும் அந்த பொண்ணோட போட்டோ காமிச்சு இந்த பையன் கிட்ட காமிக்கிறாரு. ஆனா இந்த பையனுக்கு அவங்க அம்மாவை தர யாருமே பிடிக்கல. ஆனா இவர் அந்த பையன் கிட்ட எதுவுமே கேட்காம கல்யாணமும் பண்ணிக்கிறாரு. அன்னைக்கு நைட்டே இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் வருது. அப்ப இந்த பையன் கட்டில தான் படுத்துட்டு இருக்கான். அப்ப இவங்க அப்பா தாத்தா கிட்ட போய் படுக்க வச்சிடறாரு. முதல் தடவை அந்த பையன் தனியா படுக்கிறான். அடுத்த நாள் குளிச்சுட்டு வெளியே வரும்போது இப்ப புதுசா வந்த அம்மா டவல் கொண்டு வந்து துடைக்கிறாங்க. ஆனா இவனுக்கு அது பிடிக்காம அங்கிருந்து நகர்ந்து போய் அவங்க அம்மாவை போட்டோ பாக்குறான். என்னதான் புது அம்மா வந்தாலுமே இவனுக்கு பழைய அம்மா எப்படி துடைச்சானோ அந்த ஞாபகம் தான் வந்து போகுது. அடுத்த நாள் அவங்க அப்பா வெளியே போலான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப இந்த பையன் அதை பார்த்துட்டு அவங்க அம்மா போகும்போது நினைச்சு பாக்குறான். அவங்க அம்மா வெளியே போகும்போது இவனை விட்டுட்டு போனதே கிடையாது. இவனை கூடவே கூட்டிட்டு போவாங்க. இப்ப புதுசா வந்த அம்மா இவன் கிட்ட பாய் சொல்லிட்டு போறாங்க. அதனாலேயே இவன் ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்க அம்மாவை நினைச்சு அழுதுட்டு இருக்கான். அவன் ரூமுக்குள்ள போனதுமே அவங்க அம்மாவோட ஞாபகம் வந்துடும். அதனால அவங்க புடவையே எடுத்து கட்டில வச்சு ஒவ்வொரு புடவையா எடுத்து நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். அதுல வெள்ளை கலர்ல ஒரு புடவை இருக்கு. அதுல உடம்பு துடைக்கும் போது போட்டிருப்பாங்க. ரெண்டாவதா ஒரு சிவப்பு கலர்ல ஒரு புடவை இருக்கும். அதை குளிக்க வைக்கும் போது போட்டிருப்பாங்க. அதையும் நினைச்சு பாக்குறான். அவன் ஊஞ்சலாட வைக்கிறாங்க. ஒரு நாள் கிருஷ்ண ஜெயந்திக்கு கிருஷ்ண வேஷம்லாம் போட சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் நினைச்சு பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறான். கடைசியில எல்லா புடவையுமே அந்த பெட் மேல போட்டு ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே அது மேல படுக்க ஆரம்பிச்சிடறான். என்னதான் புதுசா ஒரு அம்மா வந்தாலுமே இவனால பெத்த அம்மாவை மறக்க முடியல.